தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் சினிமாவுல என்னதான் சூப்பர் ஸ்டாராக இருந்தாலுமே அவருடைய பர்சனல் லைஃப்ல பாத்தீங்கன்னா ஒரு சில பிரச்சனைகளாகவே போயிட்டு இருக்கு. சோ அந்த வகையில பாத்தீங்கன்னா அண்மையில இவருடைய மூத்த மகளான ஐஸ்வர்யா கூட விவாகரத்து அறிவிச்சாங்க. சோ தனுஷ் அவர்களுமே இதற்கு சம்மதம் தெரிவிப்பதாக சோஷியல் மீடியாக்கள்ல கடிதங்கள் எல்லாத்தையுமே வெளியிட்டாங்க. ஆனா இவங்க ரெண்டு பேரும் பிரிய போவதற்கு உண்மை காரணம் என்ன அப்படின்றத இன்று வரையிலுமே அவங்க தெரிவிக்கவில்லை. எந்த மீடியாக்களிலுமே இதை பற்றிய ஒரு வார்த்தை கூட அவங்க பேசல. சோ இதனடுத்து பாத்தீங்கன்னா இவங்க பெரிய என்ன காரணம் அப்படின்னு ரசிகர்களே யோசிக்க ஆரம்பிச்சாங்க. சோ அது மட்டும் இல்லாம சோஷியல் மீடியாக்கள்ல பலவிதமான கதைகளுமே உலா வர ஆரம்பிச்சது. சோ இதனடுத்து பாத்தீங்கன்னா தற்போது ரெண்டு பேருமே மீண்டும் இணைய போவதாக ஒரு செய்தி வைரலாக ஆரம்பிச்சது. அதுவுமே இவங்க மீண்டும் இணைவதற்கு காரணம் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்களுடைய ரெண்டு மகன்கள் தானா. இவங்களுக்கு ரெண்டு மகன்கள் இருக்காங்க. அதாவது யாத்ரா லிங்கா அப்படின்னு சொல்லப்படுற இவங்க ரெண்டு பேர் தான் இவங்க மீண்டும் இணைவதற்கு காரணமாக இருக்க போறாங்க அப்படின்ற ஒரு செய்தி வைரலாச்சு. சோ இவங்க ரெண்டு பேரும் இணைவது பற்றி அதிகாரப்பூர்வ அறிவிப்பு கூடிய விரைவில் வெளியாகும் அப்படின்னுமே சொல்லப்பட்டது. சோ இந்த நிலையில பாத்தீங்கன்னா தற்போது திடீரென நம்ம ரஜினி சாருடைய உடல்நலம் பாதிக்கப்பட்டு அப்போலோ மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருக்காரு. சோ இந்த நேரத்துல இவங்க ரெண்டு பேருமே இணைந்தா கண்டிப்பாக அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஆறுதலாக இருக்கும் அப்படின்றதுனால இந்த முடிவை மிக வேகமாக எடுக்கலாம் அப்படின்னு தனுஷ் அவர்களும் ஐஸ்வர்யா அவர்களுமே முடிவு பண்ணிருக்காங்களாம். சோ கூடிய விரைவிலேயே இதற்கான அறிவிப்பு வெளியாகும் அப்படின்ற மாதிரி தற்போது தகவலுமே கிடைச்சிருக்கு. இது போன்ற சினிமா செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய செய்தி துளிகள் அப்படின்ற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.